நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்கிறது? இந்த மரத்தை நம்ம எப்படியாவது இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். மஞ்சு குருவிக்கு தெரியாமல் எப்படியாவது இந்த மரத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த கண்மணி காக்கா யோசனை பண்ணிச்சான். அப்போது அந்த மஞ்சு குருவி அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்று எல்லா பறவைகளுக்கும் உதவி செய்யலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மஞ்சு குருவி சந்தைக்கு போச்சான். அங்கேயே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்த கண்மணி காக்கா மஞ்சு குருவி போனதுக்கப்புறம் ஒரு கோடாரி வச்சு அந்த மரத்தை வெட்டி தன்னோட இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிருச்சான். அதுக்கப்புறம் அந்த கண்மணி காக்கா அந்த மரத்தை தன்னோட இடத்துல நட்டு வச்சுதான். அந்த மரம் சொல்லிச்சான், கண்மணி காக்கா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அந்த முனிவர் மஞ்சு குருவியோட நல்ல குணத்துக்காக என்ன பரிசா கொடுத்தாங்க. ஆனா நீ